வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம பட் வச்சு வர சில phrases பட் ஃபார், பட் நாட், ஆல் பட், எவ்ரிதிங் பட், எனிதிங் பட், எவ்ரி ஒன் பட், இந்த மாதிரியான phrases இதோட யூசேஜை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பட் நாட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பட் நாட் அப்படிங்கிறத நம்ம எக்ஸப்ட் அதே மாதிரியான மீனிங்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிளோட எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு காய்கறிகள் பிடிக்கும், ஆனா கேரட் மட்டும் பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்றதை எப்படிலாம் நம்ம சொல்லலாம்? ஐ லைக் வெஜிடபிள்ஸ் பட் ஐ டோன்ட் லைக் கேரட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லைன்னா ஐ லைக் வெஜிடபிள்ஸ் எக்ஸப்ட் கேரட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, எக்ஸப்ட் கேரட், இதே தான் நம்ம வந்து பட் நாட் கேரட் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ ஐ லவ் வெஜிடபிள்ஸ் பட் நாட் கேரட், அவ்வளவுதான். இத மாதிரியான இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். எல்லாரும் என் கருத்தை ஏத்துக்கிட்டாங்க, ஆனா அவன் மட்டும் ஏற்றுக்கல. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? எவ்ரிவன் அக்செப்டட் மை ஐடியா எக்ஸப்ட் ஹிம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே தான் நம்ம எவ்ரிவன் அக்செப்டட் மை ஐடியா பட் நாட் ஹிம் அப்படின்னு நம்ம சொல்றோம். தேர்ட் எக்ஸாம்பிளா, எனக்கு ஒரு மொபைல் போன் பரிசாக வழங்கப்பட்டது, ஆனா அது நான் எதிர்பார்த்த மாடல்ல இல்ல. ஸோ பரிசாக வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால நம்ம பாசிவ் வாய்ஸ்ல சொல்றோம். ஐ வாஸ் கிஃப்டட் அ போன், ஆனா நான் எதிர்பார்த்த மாடல்ல இல்ல. அந்த செகண்ட் டேர்ம் பாருங்க, அது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸா இருக்கு இல்லையா. நான் எதிர்பார்த்த மாடல் இல்லை. ஸோ இந்த மாதிரி சொல்றப்பதான் நம்ம வந்து பட் நாட்டை யூஸ் பண்றோம். ஸோ இதை எப்படி நம்ம சொல்லுவோம்? பட் இட் வாஸ் நாட் த மாடல் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே நம்ம ஷார்ட்டா பட் நாட் த மாடல் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஐ வாஸ் கிஃப்டட் அ போன் பட் நாட் த மாடல் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங். இப்ப நாம பார்க்க போற phrases all but, everything but, everyone but and anything but. இது எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் மீனிங்ல தான் யூஸ் பண்ண போறோம், சேம் மீனிங்ல இல்ல. ஆல் பட்டுக்கு இன்னொரு மீனிங் கூட இருக்கு, அதை அடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ பொதுவாக இதை எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவாக ஒரு கான்வர்சேஷன்ல பேச்சுல நடுவுல தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க, நீ எக்ஸாமுக்கு எல்லாத்தையும் படிச்சுட்டியா அப்படின்னு கேட்டா, நான் எல்லாம் படிச்சுட்டேன் உன்னை தவிர அப்படின்னு சொல்றப்போ, சார் நான் எல்லாம் செஞ்சுட்டேன் உன்னை தவிர அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த எல்லா டேர்ம்ஸுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் சின்ன சின்ன டிஃபரன்சஸ் அதை மட்டும் இப்ப பார்க்கலாம். சோ நீ எல்லாம் படிச்சுட்டியா அப்படின்னு கேட்கிறப்போ, லாஸ்ட் சாப்டரை தவிர மத்த எல்லாம் படிச்சுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ நான் படிச்சுட்டேன் அப்படின்னா ஐ ரெட், எல்லாத்தையும் அப்படிங்கிறப்ப ஐ ரெட் ஆல் பட் த லாஸ்ட் சாப்டரை தவிர. அதே மாதிரி ஒரு மெய்டு வந்தாங்களா, அவங்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா, வந்தாங்க, கிளீன் பண்ணிட்டாங்க, உங்க ரூமை மட்டும் என்ன கிளீன் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் நம்ம ஷார்ட்டா ஷி கிளீன்ட் ஆல் பட் யுவர் ரூம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நாம இந்த எவ்ரிதிங் பட்டுக்கும் எனிதிங் பட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை மட்டும் பார்க்கலாம். சோ உங்க வீட்டுல காலையில அம்மா கேக்குறாங்க என்ன சாப்பிடுற அப்படின்ட்டு, எதை வேணா கொடுங்க ஆனா உப்புமா மட்டும் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. நான் எதை வேணா சாப்பிடுறேன் உப்புமாவை தவிர. சோ எதை வேண்டுமானாலும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம எனிதிங் பட் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ ஐ ஈட் எனிதிங் பட் உப்புமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இதுவே மார்னிங் டிஃபனுக்கு உங்க வீட்டுல ஒரு 2-3 ஐட்டம் இருக்கு, இட்லி, பொங்கல், வடை, கூடவே உப்புமாவும் இருக்கு அப்படின்னா, சோ நான் எல்லாத்தையும் சாப்பிடுறேன் உப்புமா மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்றதா இருந்தா, சோ எல்லாவற்றையும் சாப்பிடுகிறேன் உப்புமாவை தவிர அப்படி சொல்றதா இருந்தா எவ்ரிதிங் பட் அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ ஐ ஈட் எவ்ரிதிங் பட் உப்புமா. சோ இப்ப நம்ம பார்க்க போறது எவ்ரி ஒன் பட். எல்லாம் நிறைய பேர் மூவி பார்க்க போயிருந்தோம், எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அவரை தவிர. சோ அனைவருக்கும், சோ ஒரு பீப்புளை பத்தி பேசுறப்போ எல்லாருக்கும் ஒருத்தர் தவிர அப்படின்னு சொல்றப்ப நம்ம எவ்ரி ஒன் பட் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ எவ்ரி ஒன் பட் ஹிம் லைக் த மூவி. சோ ஃபர்தரா மற்ற விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எனிதிங் பட், எவ்ரிதிங் பட் அண்ட் ஆல் பட், இதுல உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க நீங்க செக் பண்ணிக்கலாம். இங்க 3 எக்ஸாம்பிள் இருக்கு. இதுல எதுல ஆல் பட் யூஸ் பண்ணுவீங்க, எனிதிங் பட் எங்க யூஸ் பண்ணுவீங்க, எவ்ரிதிங் பட் எதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லுங்க. சோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இந்த பேனாவை தவிர வேற எதையும், சோ எதை வேணுமானாலும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம எனிதிங் பட்டை யூஸ் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல நான் உங்களுக்கு கொடுப்பேன், சோ ஐ வில் கிவ் யூ, ஐ வில் கிவ் யூ எனிதிங் பட் திஸ் பென். அடுத்த எக்ஸாம்பிள பார்த்தோம்னா எல்லாவற்றையும், இந்த வீட்டை தவிர எல்லாவற்றையும், சோ எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எவ்ரிதிங் பட் அப்படி யூஸ் பண்ணுவோம். சோ நீ எடுத்துக்கொள்ளலாம், யூ கேன் டேக், you can take everything but this house. Third example, எல்லாம், இதுதான் keyword. So இந்த கம்ப்யூட்டர் தவிர மத்த எல்லாம் அப்படின்றப்போ நம்ம all but. So all but this computer is working fine.
இப்போ நாம இந்த ஆல் பட் இந்த ஃப்ரேஸுக்கான செகண்ட் மீனிங் பார்க்க போறோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆல்மோஸ்ட், நியர்லி, கிட்டத்தட்ட அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, ஏறக்குறைய அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த மீனிங்ல தான் நம்ம ஆல் பட்டை யூஸ் பண்ண போறோம். சோ இப்ப வந்து அவர் வந்துட்டாரு, அதனால நான் வேகமா, ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தர் வராரு அப்படின்னா அவரை பார்த்த சந்தோஷத்துல நம்ம வேகமா போவோம் இல்லையா. சோ ஆல்மோஸ்ட் ஓடுற மாதிரி போவோம், ஓடல பட் ஓடுற மாதிரி வேகமா போவோம். சோ ஆல்மோஸ்ட் நான் ஓடினேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம வந்து ஆல் பட் அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ண போறோம். சோ என்னத்தை நான் வந்து இங்க ஏறக்குறைய அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா அந்த ஓடுறது, இதைதான் நான் வந்து கிட்டத்தட்ட ஓடுனேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. சோ அதனாலதான் இந்த ஆல் பட் இந்த ரன் இந்த வேர்புக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். So I all but ran to the door when he arrived. இதே மாதிரியான இன்னொரு எக்ஸாம்பிள் தான் இதுவும். சோ ஒரு மோசமான செய்தி, அதை கேட்டதும் அவ ஆல்மோஸ்ட் ஃபெயிண்ட் ஆயிட்டா, கிட்டத்தட்ட மயக்கம் போட்டு விடாத குறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அதுதான் நம்ம இங்க சொல்ல போறோம். சோ மயங்கி விழுந்துட்டா அப்படின்றத நம்ம வந்து ஆல் பட் ஃபெயிண்டட், கிட்டத்தட்ட மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம ஆல் பட் ஃபெயிண்டட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ செய்தி கேட்டதும் அப்படின்றதுக்கு when she heard the news. She all but fainted when she heard the news. இப்ப நம்ம பார்க்க போற phrase but for. இத நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க. இதுக்கும் ரெண்டு மீனிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இது தவிர அப்படின்னு சொல்றதுக்கு, எக்ஸப்ட் ஃபார் சம்திங், இந்த மீனிங்ல ஒன்னு யூஸ் பண்ணுவோம். இன்னொன்னு என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் தேர்ட் கண்டிஷனல் மாதிரி, இது மட்டும் இல்லாத இருந்திருந்தா இப்படி நடந்திருக்க முடியாது, இவங்களோட ஹெல்ப் இருந்ததுனாலதான் என்னால இதை நான் செஞ்சிருக்க முடிந்தது, இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு நம்ம வந்து பட் ஃபார் யூஸ் பண்ணுவோம். சோ இது ரெண்டத்தை பத்தியுமே எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் சொல்ல போறது என்ன அப்படின்னா எல்லாம் ரெடி இதை தவிர அப்படின்னு சொல்றதுக்கு. சோ இதுனா இது மட்டும் தான் பாக்கி அந்த மாதிரி சொல்றதுக்கு. சோ இது ரெண்டுக்குமே நம்ம வந்து பட் ஃபார் யூஸ் பண்ணலாம். சோ அப்போ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா எல்லாம் ஃபுட் ரெடியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. சோ லஞ்ச் ரெடியா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, லஞ்ச் எல்லாம் ரெடியா இருக்கு, இலை போட வேண்டியதுதான் பாக்கி, இலை போட வேண்டியது மட்டும்தான் இன்னும் வேலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ லஞ்ச் இஸ் ரெடி பட் ஃபார் பிளேசிங் பனானா லீவ்ஸ். சோ இதே மாதிரியான இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு இடத்துக்கு போக சொல்லியிருக்கோம், அங்க போயிட்டு வந்தப்பறம் என்ன பாத்தியா அப்படின்னா இல்லையே அந்த இடமே காலியா இருக்கு, ஒரு பூனை தான் நின்னுச்சு அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த இடமே காலியா இருந்துச்சு, ஒரு பூனையை தவிர அங்க வேற எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ the place was empty but for a cat. ஒரு கேட் மட்டும் தான் இங்க நின்னுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு. சோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிளுமே பாத்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் எக்ஸப்ட் ஃபார் இந்த மாதிரி மீனிங்ல நம்ம வந்து பட் ஃபார் யூஸ் பண்றோம். இப்ப அடுத்த மீனிங் பார்க்கலாம். இந்த பட் ஃபார் நம்ம வந்து தேர்ட் கண்டிஷனல்ல யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ண போறோம். இது மட்டும் இல்லாம இருந்திருந்தா இது நடந்திருக்கவே முடியாது, நீ இல்லாம இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காது, நீ இதை ஹெல்ப் பண்ணதுனாலதான் நான் என்னால இதை செஞ்சிருக்க முடிந்தது, இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு நம்ம வந்து பட் ஃபார் யூஸ் பண்ணுவோம். சோ இதோட சின்டாக்ஸ் யூஸ்வலா எப்படி இருக்கும் அப்படின்னா would have, would not have, could not have, இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம், செய்திருப்பேன், பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா would have, நான் செஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா would not have, செஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்றதா இருந்தா could not have. சோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து வர சென்டென்ஸ் எல்லாம் இருக்க போகுது. சோ have பக்கத்துல நம்ம எப்பவுமே தேர்ட் ஃபார்ம் இல்லைன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வெர்பை யூஸ் பண்ணுவோம். சோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நாங்க ஒரு ட்ரிப் போயிருந்தோம், நாங்க இந்த எங்களுடைய ட்ரிப்பை என்ஜாய் பண்ணியிருப்போம், ஆனா இந்த மழை தான் கெடுத்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இந்த மழை மட்டும் இல்லாம இருந்திருந்தா நாங்க என்ஜாய் பண்ணியிருப்போம். சோ என்ஜாய் பண்ணியிருப்போம், பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த நாங்க செஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்றப்ப நம்ம வந்து would have யூஸ் பண்ணுவோம். சோ செய்திருப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு we would have enjoyed our trip but for the rain. ரெயின் மட்டும் இல்லாம இருந்திருந்தா அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இப்படி யூஸ் பண்றோம். இதே மாதிரியான இன்னொரு எக்ஸாம்பிள், நான் கரெக்டான நேரத்துல வந்திருப்பேன் ஆனா இந்த டிராபிக்கால தான். சோ இந்த டிராபிக் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நான் கரெக்டான நேரத்துக்கு வந்திருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ நான் சரியான நேரத்தில் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றப்ப நம்ம வந்து would have யூஸ் பண்றோம். சோ I would have arrived in time but for the traffic. இப்ப நம்ம could have வச்சு ஒண்ணு சொல்லலாம். இது வந்து நம்ம நெகட்டிவா இருக்க போகுது, நான் சரியான நேரத்தில் சென்றிருக்க முடியாது. சோ முடியாது அப்படிங்கிறப்ப முடியும் முடியாதுனாலே நம்ம could யூஸ் பண்ணுவோம். சோ பாஸ்ட்ல நடந்த விஷயம் அப்படி செஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்றதுனால I couldn't have அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். சோ சென்றிருக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு I couldn't have reached in time but for Sam's help. சாமுடைய உதவி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் I couldn't have reached in time. இததான் நம்ம I couldn't have reached in time but for Sam's help அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இந்த வீடியோல நாம பட் நாட்,
ஆல் பட், எவ்ரிதிங் பட், எவ்ரி ஒன் பட், எனிதிங் பட், அப்புறம் இந்த பட் ஃபார். இந்த phrases எல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு எக்ஸாம்பிளோட பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.